பிடிச்சி உள்ளே தூக்கி போடுங்க சார். இதெல்லாம் காலத்துக்கு திருந்தாது கர்மத்தை. எவ்வளோ காலம் தான் சொல்லி சொல்லி வைக்கிறது. இந்த பொம்பளையும் சரி அந்த பொம்பளையும் சரி 2 மூட்டை வச்சு உள்ளார போடுங்க சார், அப்போ தான் சரியாக வரும். கொஞ்ச நாள் கழுதினுட்டு வரட்டும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லி வேறு வழியே இல்லாமல் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலமை வரப்போகுது அப்படிங்கிறதான் விஷயம். ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் நடக்க போகிற ட்விஸ்ட்டு தான் செம ட்விஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக. ஏன்னா ஜெயிலுக்கு போனால் யார் ஜாமீன் எடுப்பா அப்படிங்கிற கதை வரும். ஸோ இந்த வந்துட்டு சொல்கிறாங்க சொல்லிட்டு இப்போ இந்த பையன் வந்துட்டு காப்பாற்றிட்டான். முத்து காப்பாற்றி அந்த பையனை இப்போ அடியாள்கிட்டேருந்து கூப்பிட்டு வந்து வீட்டுக்கு வந்தேன்னு அண்ணாமலை கேட்குறாரு. என்னடா இப்போ ஒரு மாதிரி டயர்டாக தெரியுறான் அப்படின்னாங்க. இல்லைப்பா ஸ்கூல்லேருந்து வரும்போது 4 பேர் காரில் கடத்திட்டாங்கப்பா அவனை. கடத்திட்டாங்களா? இவனை எதுக்குடா கடத்தினாங்க? எதுக்கு காரணம்லாம் தெரியாதுப்பா. ஆனால் கடத்த சொன்னது யார் தெரியுமில்ல? நம்ம சிந்தாமணி அம்மையார் தான். சிந்தாமணி இதுக்குடா அதை கடத்துறா? இவ்வளோ இந்த பிள்ளை கடத்துறது என்ன அவசியம் இருக்குது அப்படின்னா, அது கடத்த சொன்னது அம்பு வந்துக்கிட்டு சிந்தாமணி தான். ஆனால் பில்லு எரிஞ்சது யார் தெரியுமில்ல? நம்ம வீட்டிலே இருக்காங்க அப்படின்னு. நம்ம வீட்லையா? யாரா அப்படின்னாக்க, யார்? அவங்க கெழுதகை நம்பி தான், தோழர் தான், தோழி தான், நம்ம அம்மா தான், விஜயா அம்மா தான் சொன்னது அப்படின்னு. ஏய் என்னடா சொல்லிட்டு இருக்கிறடி? நான் என்னடா எங்கடா பண்ணேன்? எனக்கு சிந்தாமணியை பார்த்தா பல வருஷம் ஆகி போச்சுடா எனக்கு அப்படின்னா. சிந்தாமணி பார்த்தா பல வருஷம் ஆகி போச்சா? ஏன் காலையில் பார்த்தது தெரியலையா அவங்களுக்கு? பார்வதியத்தை கூப்பிட்டுட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பார்வதி தான் அவனுக்கு சொன்னாலா? பார்வதியெல்லாம் சொல்லலை. ஸ்கூலுக்கு போனேன், மீனா போக முடியாது, அதனால் நீ போய் போய் அவளை கூப்பிட்டு வந்துடுனா. நல்ல வேலை போனாக்கும் கரெக்டாக அவனை தூக்கிட்டு போகிற கார் குறுக்கமாக வந்துருச்சு. இல்லை கொஞ்சம் அவன் நல்ல ஒழுங்காக போயிருந்தானே நான் பார்த்துருக்கவே மாட்டேன். கடைசியில் அவன் என் மேலே மாதிரி வருவான். என்னடா அவள் அவசரமாக வரான் இருந்துட்டு போய் திட்ட போனால் கடைசியில் உள்ளார வேறு நல்ல வேலை அடித்து தூக்கிட்டு வந்துட்டேன். இல்லைனா அவங்க பார்த்தாங்க, நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன். நான் பிடிச்சி கேட்டால் கடைசியில் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஒருத்தன் சிக்கன அவன்கிட்ட கேட்டால் தான் அவன் தான் சொன்னான், சிந்தாமணி தான் கடத்தி கொண்டு போய் மதுரையில் விட சொன்னாங்க, எப்படி எங்கிட்ட தள்ளிவிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி அதுக்கு என்னடா அது? அங்கே நேராக போனேன், சிந்தாமணி வீட்டுக்கு போனேன். சிந்தாமணியை பார்த்து கேட்குற நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வியை கேட்டாக்க, ஏய் நான்லாம் பண்ணடா அப்படின்னு முதல்ல உதார விட்டுச்சு. அப்புறம் பயிரில் 2 போட்டேன்னு சொன்னோன்னே எல்லா பேரும் அங்கே தான் நின்று ரத்தம் கட்டி கட்டம் போட்டுக்கிட்டு. அப்போ கேட்டோடனே அந்த அம்மா நான் என்ன பண்ணேன், உங்கள் அம்மா தான் சொன்னிச்சுன்னு சொல்லிட்டாரு. என்னது நான் சொன்னேன் அந்த பிள்ளை சொன்னிச்சா அப்படின்னு? ஆமாம், காலைல போய் சொன்னீங்களாமே, காலைல போய் தான் சொல்லிட்டு வந்தீங்களாமே. ஏன் பவுட்ரு மூஞ்சி என்ன மேக்கப் பார்லர் அம்மா உனக்கு தெரியுமாமே, நீ தான் அங்கே இருந்து அந்த அம்மா சொன்னிச்சு அப்படின்னாக்கா. நம்ம பிள்ளை இங்கே நடுங்கி போய் எனக்கு உன்னை வச்சு தான் கடத்திருக்காங்க, நீ அதில் உடந்த அப்படி தானே? நீ இல்லை நான் போய் உட்காந்தே அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். நான் அத்தைக்கிட்ட என்ன சொல்ல முடியும்? அத்தைக்கிட்ட சொல்ல நல்லது நான் சொல்ல வேண்டாமா? கெட்டதுன்னா கொள்ளாமல் இருக்கலாம், நல்லது சொல்ல வேண்டாமா? இது இப்படி தப்பு, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாதா? இந்த பயலை இருக்க வேணான்னு சொன்னால் வேற எங்கேயா கொண்டு போட்டுடலாம் அப்படின்னு பேசினா கூட பரவாயில்லை. கடத்தி கொண்டு யாருமே இல்லாத தெருவில் விட்டு வரேன்னு சொன்னாக்கா அதை கேட்டு எப்படி நீ மனசார இருந்த அப்படின்னு உடனே இவர் கேட்க போகிறாரு. ஏமா ரோகிணி, ஏம்மா உனக்கும் மனசாட்சி இல்லையாம்மா? அவள் தான் கிறுக்கு பிடிச்சி செஞ்சானாக்கா நீ விட்டுருவியா? இது எவ்வளோ பெரிய கிரிமினல் கேஸ் ஆகிருந்து தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டாக்க. இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நான் அப்போ கூட சொன்னேன் ஆண்டி நான் சொன்னேன்ல ஆண்டி, ஐயோ அந்த பையன் சின்ன பையன் பாவம்னு சொன்னேன்ல ஆண்டி அப்படின்னாக்கா. ஏய் நீயும் போட்டு குடிக்கிறியாடி என்னைய அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லை அப்படின்னு ஒத்துக்க மாட்டேன். ஏன் எனக்கு பிடிக்கல, அவன் இங்கே இருக்கிறது பிடிக்கல. ஏன் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா, அவன் இருக்கிறது பிடிக்கல. யார் நம்ம வீட்டில் நம்ம ஆளுக்கு தான் இருக்கணும், அடுத்த ஆள் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அப்போ முன்னுக்கே சொல்லிட்டேன், அதனால தான் நான் போயிருந்தேன். அதுக்காக நீ என்ன பண்ணி ஏன் கடத்தி விட்டியா? அதே போடுறா, போலீஸை போடுறா, போலீஸ் போன முடியாது. எப்பா வேணாம் பாரு, போலீஸுக்கு போடுறா, இவளும் போடும் சரி அவளும் போடு, 2 பேரும் சேர்ந்து போனாலும் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே வேறு வழியே இல்லாமல் இந்தம்மா கையை பிடிச்சி காலை பிடிச்சி நான் ஒன்றே விட்டாலும் விடுவேன், நான் அவளை விட மாட்டேன், அந்த சிந்தாமணியை விட மாட்டேன், நான் பண்ணுறோம் போலீஸ் போட்டு இப்படி கடத்திட்டாங்கன்னு சொல்கிறோம். அப்போ சிந்தாமணி உன்னை போட்டு கொடுத்து ஜெயிலுக்கு போனால் போகட்டும் அப்படின்னு சொன்ன உடனே கடைசியில் போலீஸ்க்கு போட்டுறாங்க. போலீஸ் போனாங்க. போலீஸ் போய் சிந்தாமணியை பிடிச்சிட்டு சிந்தாமணிகிட்ட கேட்டால் சின்ன அடியாளுகள்லாம் கேட்கும்போது, இல்லை அக்கா ஒன்றும் பண்ணலை, அந்த அம்மா கிட்ட தான் பண்ணாங்க அப்படின்னு. நேராக போலீஸ் வரப்போகுது வீட்டுக்கு ஐயோ போலீஸ் வந்துருச்சேன்னு. ஏண்டா எங்கன்னா போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வா, உள்ளார போட்டு. எப்பா என்னப்பா அதுங்க, அது என்ன பண்ண முடியும்? போலீஸ் தானே, போயிட்டு வரட்டும்டா. எத்தனை தடவை சொல்கிறது, நம்ம எத்தனை தடவை கேட்குறது? இது ஒரு குடும்ப பொம்பளை பண்ணுற விளையாது, போட்டா போய் படுத்துட்டு வரட்டும், பாட்டும் அப்படின்னு அனுப்பிட போகிறாங்க. ஜெயிலுக்கு போயிடறாங்க. இப்போ ஜாமீன் எடுக்க போகணும். இவன்கிட்ட கேட்ப மனோஜ்கிட்ட, மனோஜ் ஏடா அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க நான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக முடியாதுப்பா, அவன் அப்படி என்ன பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்கன்னா, ஏற்கனவே வேறு இவ்வளோ வேறு இருந்து நம்ம இப்போ ரோகிணி வேறு இருந்திருக்கிறா, ரோகிணி வேறு பிடிச்சாங்க, நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல. கடைசி யார் போகணும்? நான் முத்து தான் போகணும், இல்லைனா மீனா தான் போகணும். முத்து மீனாவும் இங்கேருந்து போகிறாங்க ஜாமீன் எடுக்கிறதுக்கு. அதுக்கும் பைசா வேணும், கொண்டு பேசிட்டா மீனா நான் பார்த்துக்கிறேன், வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அப்போவும் மீனா அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் மீனா தான் குடி ஹோலியாச்சே, அதனால் கட்டாயம் அவங்க போவாங்கன்னு தெரியும். அங்கே போனால் அவங்க சொல்ல போகிறாங்க, என்ன கோர்ட்டில் பிடிச்சி கூப்பிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இல்லை சார் என்ன சார் அப்படின்னு கேட்டால், கோர்ட்டில் சொல்லிட்டேன் சார், வக்கீலை கூப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன் சார், அப்படி இது குடும்ப சண்டை தான் சார், அதெல்லாம் சார் போயிடுச்சு சார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கேட்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க.
அப்போ இந்த கடைசியாக வந்துட்டு ஏம்மா உனக்கு என்னம்மா அப்படின்னு கேட்டாக்கான். சிந்தாமணிக்கு இப்போ பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சிந்தாமணி வீட்டுக்காருக்கு போகும்போது அந்த வீட்டுக்காரரு அவர்கிட்ட சொன்னேன், கிடக்கட்டும் அவ்வளோ இருந்து கடத்துறாளா, சின்ன பிள்ளைய கடத்தினா அப்படி தான் இருப்பாங்க, கிடக்கட்டும் விடு அப்படின்னு சொல்ல, இந்த விஷயத்தை அந்த மக கேட்டுற மக வந்து அவங்க அப்பாட்ட எப்பா எப்படியாவது அம்மாவை போய் கொடுத்தலாம், மம்மி பாவம்ப்பா அப்படின்னா, இல்லை அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு போயிட்டு அவனை கூப்பிட்டுட்டு, யார் மீனாவோட தம்பி இருக்கான் இல்லையா, அவனை வா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு கொடுக்குறது. கடைசியில் பார்த்தாக்கான் மீனா வந்துக்கிட்டு மாமியாரை எடுக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வேறு, அங்கே வந்துக்கிட்டு மீனாவோட தம்பி வந்துக்கிட்டு அந்த அம்மா எடுக்க வரப்போனான். அந்த அம்மா எடுக்க வந்து அந்த அம்மா போகுது, யார் இது பாப்பா வந்துங்க பொண்ணுகிட்ட பேச போகுது, இது யார், இது எதுக்கு விட்டுறது, வேணா எதுக்கு கூட்டு வந்தேன் அப்படின்னா, இவர் தான் நம்மளோட ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர் அப்படின்னு. என்னது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவனா, ஓ உங்கள் அப்பா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஆளா அது, அவனே இதுக்கு நீ கூப்பிட்டு வந்துடுற நீ அப்படின்னு. அப்பா வரமாட்டேன் ஜாமீன் இருக்கிறதுக்கு, அதை நான் தான் கூப்பிட்டுருணும், நான் மட்டும் தனியாக வர முடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அதான் அவனை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னா. இவனெல்லாம் எதுக்கு பழகிற நீ, அவனெல்லாம் வந்துட்டு மீனாவோட தம்பி அப்படின்னா. மீனா இங்கே முறைச்சி பார்க்க போகுது, டேய் நீ என்னடா இங்கே அப்படின்னாக்கா, சிந்தாமணியோட வீட்டுக்காரத்தை தான் நான் வளர்க்குறேன், இவருக்கு எனக்கே தெரியாதுக்கு, இவங்களுக்கு அவங்க அவரோட வீட்டுக்காரமாக தான் இவங்கன்னு எனக்கு தெரியாது, இவங்க பொண்ணு தான் இவங்கன்னு எனக்கு தெரியாதுக்கா, ஆனால் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு இடத்துல, இந்த பொண்ணு கூப்பிட்டுச்சு அவங்க முதலாளி பொண்ணு, அதனால் வந்தேக்கா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜாமீன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தேன்னே அந்த அம்மா திரும்ப சிந்தாமணி கண்டமணிக்கு திட்ட போது, திட்டிட்டு வந்து மீனாவை திட்டிட்டு இனிமேல் இந்த மகளை கூப்பிட்டு போகுது, இங்கே பார் இனிமேல் நம்ம போகலாம் கிளம்பலாம், அவங்க பைக் எடுத்துகிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு பார்ப்பறான். பைக்கில் எடுக்க போய் அவன் கூட போயிட்டு பார்த்தா வா நான் காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நான் அவங்களோட வந்தேன், நான் அவங்களோட போயிடுறேன், வீட்டுக்கு ஆஃபீஸ் போகணும், அப்பா ஆஃபீஸ் போகணும்ல நான் போயிடுறேன் அப்படிங்க போது இந்த பொண்ணு, அதெல்லாம் வேண்டாம், இனிமேல் நீ அவன்கிட்ட பேசினதை பார்த்தேன் உன்னை கொண்டே விட்டேன், இனிமேல் உங்கள் அப்பா வேணாம், உங்கள் அப்பா ஆஃபீஸ் வேணாம், சும்மா போய் உங்கள் அப்பா ஆஃபீஸ் போய் இப்போ கண்ட பயிரோட போய் பழகிட்டு உட்காந்துருக்கியா, கண்ட பயிரோட வெளியே போறியா நீ, ஓஹோ அன்னைக்கு கூட எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் வந்தார், நீ அவன் ஆஃபீஸ்லேருந்து வேந்தானாமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடிக்க பேசும்போது, பேசணுன்னா முத்து வந்துக்கிட்டு என்ன அவன் மோசமான போயிட்டான், என்ன வேண்டாம் வேலை பார்த்துட்டு இருக்கான் அவ்வளோதானே, உன்னை எடுக்கிறதுக்கு ஜாமீன் எடுக்கிறதுக்கு கையெழுத்து போட வந்தாக்க எனக்கு பெரிய பேசிகிட்டு இருக்கிற நீங்கள், இன்னும் ஞாபகம் வச்சுங்க இனிமேல் எங்கள் அம்மாவை பார்க்குறதோ பேசுகிறதோ இருக்கக்கூடாது அப்படின்னு. இந்த அம்மா சொல்லி நீ யாரா எனக்கு சட்டம் போடுறதுக்கு, நீ கிளம்பி போகலாம் அப்படின்னு தான் மனோஜை வர சொன்னேன் நான். ஆமாம் மனோஜ் வந்தேன், மனோஜ் பயந்துட்டு போய் படுத்துக்கிட்டேன் அவன் பாட்டில் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. வீட்டுக்கு வந்து மனோஜ் வந்து அம்மாங்க போனான், ஒரு புள்ளீர்னு ஒரு அற விட போகிறாங்க. ஏன்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட வேணானாக்கா அவனை அனுப்பிவிட்டு என் மானத்தையே வாங்கிவிட்டு இப்போ நீ வந்து அம்மா தும்மாங்கிறியா நீ, ஏண்டி நீ என்ன நீ அவனை அனுப்ப மாட்டியா, அவன் தானே அவனை கூப்பிட்டு வர மாட்டியா நீயும் சரியான போயிட்ட ரோஹிணி, உன்னை கொஞ்சம் நல்லவன் நினச்சேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அண்ணாமலை என்ன போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு வந்தீங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் அம்மாவை தயவு செஞ்சு என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லு, என் மூஞ்சியில் முழிக்க வேணான்னு சொல்லு, அவள் இல்லாத நேரத்தில் சாப்பிட கூட ஒன்றா வரமாட்டேன் நான், இங்கே ஹாலில் அவர் இருந்தால் நான் சொல்லுவேன், ஹாலுக்கே வரல நான், இனிமேல் இவன் மூஞ்சியில் முடிக்கிறது ரொம்ப பாவமாக போயிடும், ஒரு கையை தட்டி பிள்ளையை பண்ணதுக்கு. இன்னொன்று இனிமே மனோஜோ இல்லை வந்துக்கிட்டு விஜயாவோ கிறிஷை பற்றி பேச்சே இருக்கக்கூடாது, பேசுனா நான் கொண்டே விடுவேன்னா நான் எப்படி ஆளாக மாறுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல போகிறாரு. இனிமேல் பார்த்து பொண்ணு கிறிஷ் இவங்களிடத்தையும் பேச்சே வைத்துக்காதுன்னு அவன்கிட்ட ஒன்றும் பேச வேண்டியதே இல்லைங்க போகிறாரு. இங்கே மீனா ரோஹிணி ஒருத்தர் பார்த்தா என்னடா அவன்கிட்ட பேசுகிறதாடா பழகத்தடா கொண்டாந்துருக்குறோம் அப்படின்னு பிடிக்க போகிறாங்க. ஸோ எங்கிட்ட ஒரு கலைபரம் நடந்து முடியும், ஆனால் ஒன்று இதுலேருந்து ரோஹிணிக்கு நல்லது நடக்குமானா நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, என்ன கெடுதல் வருங்கிறத அடுத்த ப்ரோமோவில் பார்ப்போம்.